கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 16 வசனம். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள், ஆகவே நான் என்னுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்திருக்கேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா என்று அவரை நாம் பாடுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஜனமாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்திருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து ஜனம் என்று சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார், நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். விக்கினங்கள் அணுகாதபடி, ஆபத்துகள் வராதபடி கர்த்தர் தமது கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். நாம் வெளியிலே போகும்போதும் வரும்போதும் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் உருவாக்கப்பட்டாலும், அது பிசாசின் மூலமாய் உருவாக்கப்பட்டாலும், மனிதர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்டாலும், எந்த கிரியைகளும் நம்மை தாக்காதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் கர்த்தரை துதிக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாயிலை தந்திருக்கிறார். நாம் அவரை பாடுகிறோம். அவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.